Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்கக்கூடிய 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். இதில் 15% ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி 2019லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கட் ஆஃப் ரேங்க் கேட்டகரி வைஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 2019 பாருங்கள், ஜென்ரலுக்கு 12,618 வரைக்கும் கிடச்சிது. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 12,179 ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அப்போது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிடையாது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 73,803 ரேங்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 87,649 ரேங்க் வரைக்கும் கிடச்சிது. அப்புறம் 2020க்கு அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆடப் ஆனிச்சு. இப்போது 2024 எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 25,200 ரேங்க் வரைக்கும் ஜென்ரலுக்கு சீட் கிடச்சிதுங்க. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 25,212 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 27,899 ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,39,893 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,68,888 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இது 2024 ரேங்க் நிலவரம். ரேங்க் எப்பவும் பெரிய சேஞ்ச் ஆகாது, மார்க் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ மார்க்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், கடைசியாக 6 வருஷத்துக்கு என்ன மார்க் இருந்துச்சு அப்படின்னு. இப்போது மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 582 மார்க்காக இருந்துச்சு கட் ஆஃப் மார்க் 2019. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 583 மார்க்காக இருந்துச்சு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்போ இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 463, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 445 மார்க்கும் இருக்குது. அதே 2024 படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி ஓசி ஜென்ரலுக்கு 652 மார்க்கும், ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 652 மார்க்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 649 மார்க்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 549 மார்க்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 526 கட் ஆஃப் மார்க்காக இருந்தது. இது 2024 நிலவரம். இப்போ 2025க்கு நம்ம 2019 விட கட் ஆஃப் கம்மியாக சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா 2019 இருந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை வேறு, 2025 இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை வேறு. 2019 தமிழ்நாட்டில் 21 22 தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே இருந்துச்சு. ஆனால் 2022 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு இஎஸ்ஐ கேகே நகர்னு 37 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதே போல் ஆந்திர பிரதேசில் 11 காலேஜ் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசில் 11 காலேஜ். இந்த மாதிரி நியூ மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் கண்ட்ரி எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. அதனால் 2019 விட கட் ஆஃப் மார்க் குறையுமா? கண்டிப்பாக குறையும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, பிகாஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகப்படுத்திட்டாங்க. சரி, இப்போது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். ஜென்ரல் அன்ரிசர்வ்டில் 25,500லேருந்து 26,000 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆல் இண்டியா கோட்டா ரேங்க். ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு ஜென்ரல் ரேங்க் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கில் 26,800லேருந்து 27,300 வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க்கில் 29,300லேருந்து 29,800 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,50,000 ரேங்க்லேருந்து 1,55,000 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். எஸ்டி ஸ்டூடெண்ட்க்கு 1.77 லேக்லேருந்து 1.82 லேக் வரைக்கும் அந்த ரேங்க் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இந்த ரேங்க்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அன்ரிசர்வ்டு, ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டில் 530லேருந்து 540 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 525லேருந்து 530க்குள்ளே மார்க் இருந்தாலே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைக்கும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 523லேருந்து 527க்குள்ளே இருந்தாலே சீட் கிடைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 435லேருந்து 445 மார்க்குள்ளே சீட்டு கிடைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 415லேருந்து 425 மார்க் சீட்டு ஆல் இண்டியா கோட்டாலேயே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது விஷயம் என்னென்னா, இந்த கடைசி கட் ஆஃப் மார்க் 530க்கே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தமிழ்நாடாக இருந்தால் நாகப்பட்டினம், நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அந்த கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி கட் ஆஃப் மார்க்.
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடித்த எய்ம்ஸ், ஜிப்மர் அல்லது தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு பிடித்த கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி போனாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பாக அது அமையும். ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.